காதல். அது வெறும் முன்று எழுத்து இல்லை. சிலருக்கு வாழ்வியல் அர்த்தம், சிலருக்கு மறக்க முடியாத ஒரு பாடம். இன்று நான் சொல்லப் போகும் கதை அர்ஜுன் மற்றும் அனன்யாவின் கதை. ஒரு கல்லூரி காதல் கதை, வாழ்க்கையின் கசப்பான உண்மைகளால் அழியாத ஒரு நினைவாக மாறிய கதை. அர்ஜுன் சராசரி கல்லூரி மாணவன். கனவுகள் அதிகம், அதைவிட அவனுக்குள் ஒளிந்திருக்கும் கவிதை உணர்வு அதிகம். அனன்யா, அவனோட கல்லூரி தோழி, முதல் நாள் வகுப்புல அமைதியா உட்கார்ந்திருந்தாள். அர்ஜுன் அவளைக் கண்டதும் ஒரு கணம் உலகம் உறைந்து போனது போல உணர்ந்தான். அவளின் சிரிப்பு, அவளின் கண்கள், அவளின் மென்மையான பேச்சு எல்லாம் அர்ஜுனுக்குள்ளே ஒரு பொது உலகத்தைத் திறந்தது. நாளடைவில் அவர்கள் நண்பர்களானார்கள். நூலகத்தில் சேர்ந்து படித்தார்கள், கல்லூரி கேண்டீனில் மணிக்கணக்கில் பேசினார்கள். ஒவ்வொரு தருணமும் அர்ஜுனும் அனன்யாவும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு பொருத்தம் என்பதை உணர்ந்தார்கள். மழை பெய்யும் மாலைகளில் கல்லூரி வாசலில் அர்ஜுன் குடை பிடித்து அனன்யாவுக்காக காத்திருந்தான். ஒருநாள் பேருந்து நிறுத்தத்தில் அர்ஜுன் தைரியமாக அனன்யாவிடம் தன் காதலைச் சொன்னான். அவளின் கண்களில் ஒரு தயக்கம், ஆனால் அதைவிட ஒரு தீராத அன்பு. அவர்களின் காதல் ஒரு சிறு செடி போல வளர்ந்தது, ஒவ்வொரு நாளும் புதிய மலர்களை பூத்தது. பரீட்சை டென்ஷன், பிராக்டிகல் வகுப்புகளின் அலுப்பு, எல்லாவற்றையும் அவர்களின் காதல் எளிதாக்கியது. கல்லூரி விழாக்கள், பிக்னிக்குகள், இரவு நேர தொலைபேசி உரையாடல்கள். ஒவ்வொரு கணமும் அவர்கள் வாழ்வியல் பொக்கிஷமாக மாறியது. ஒருவருக்கொருவர் துணை, ஒருவருக்கொருவர் ஆறுதல். அவர்களது உலகம் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. ஆனால் கல்லூரி காலம் முடிந்தது. வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் வெவ்வேறு திசைகளில் அவர்களை இழுத்தது. அர்ஜுனுக்கு வெளியூரில் வேலை கிடைத்தது, அனன்யாவுக்கு அவள் குடும்பச் சூழ்நிலை காரணமாக வேறொரு முடிவு எடுக்க வேண்டியிருந்தது. பிரிவு தவிர்க்க முடியாதது என்பதை உணர்ந்த தருணம், அது இதயத்தை நொறுக்கும் ஒரு வலி. கடைசி சந்திப்பு. கல்லூரி வளாகம், அதே மரத்தடி. மழை இல்லை, ஆனால் அவர்களின் கண்களில் கண்ணீர் மழை. ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர். பேச வார்த்தைகள் இல்லை, ஆனால் ஆயிரக்கணக்கான உணர்வுகள் பரிமாறப்பட்டன. அர்ஜுன் அனன்யாவின் கையை பிடித்து, நம்ம காதல் என்றும் அழியாது அனன்யா. தூரத்தில் இருந்தாலும் நீ என் இதயத்தில்தான் இருப்பாய் என்றான். அனன்யாவின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அர்ஜுனின் உள்ளங்கையில் விழுந்தது. அது வெறும் கண்ணீர் இல்லை, அவர்கள் காதலின் ஆழமான அடையாளம். இன்று வருடங்கள் கடந்துவிட்டன. அர்ஜுன் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறான், அனன்யாவும் அவளின் வாழ்க்கையில் முன்னேறியிருக்கிறாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை, பேசியதில்லை. ஆனால் ஒவ்வொரு முறை அர்ஜுன் அந்த கல்லூரி வளாகத்தை கடந்து செல்லும் போதும் அவனின் நினைவுகளில் அனன்யாவின் சிரிப்பு ஒலிக்கும். அவளின் கண்கள், அவளின் மென்மையான பேச்சு எல்லாமே ஒரு அழகிய கனவாக, என்றும் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக அவனுக்குள் வாழ்கிறது. காதல் என்பது எப்போதும் ஒன்றாக வாழ்வது இல்லை. சில சமயங்களில் அது வாழ்நாள் முழுவதும் நெஞ்சில் சுமக்கும் ஒரு அழகிய நினைவாகவும் இருக்கலாம். அர்ஜுன் மற்றும் அனன்யாவின் கதை அத்தகைய ஒரு அழியாத காவியம். இந்தக் கதை உங்கள் மனதைத் தொட்டதா? உங்கள் வாழ்வில் இதுபோன்ற மறக்க முடியாத காதல் அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற உருக்கமான கதைகளை கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.